ஓரத்தில் அமைந்துள்ளது ஓர் அற்புத நகரம். திரேதாயுகத்தில் உருவான இந்த நகரம் சூரிய வம்சத்தின் பல தலைமுறையை கண்டது. அந்த வம்சத்தின் வழியில் வந்த மன்னர் பகீரதனை தொடர்ந்த மன்னர் ரகு, மன்னர் அஜன், அவருடைய மகன் மன்னன் நேமி, இவர்கள் ஆண்டு வந்த பூமிதான் அயோத்தி. அயோத்தி, அயோத்தி, அயோத்தி. முன்னோர்களின் மனம் குளிர நடந்து கொள்வதிலும், மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதிலும் மன்னர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர்தான் மகாராஜா நேமி. இவரே பிற்காலத்தில் தசரதன் என்ற பெயர் பெறுவார். சடங்குகள் நிறைவடைந்தது மன்னா. நல்லது குருதேவா. முன்னோர்கள் ஆசியோடு இந்த சூரிய குலம் வளரட்டும். தங்கள் வழியில் வந்த நான் அயோத்தியை நல்வழியில் கொண்டு செல்வேன். நல் ஆட்சியையும் தந்திடுவேன். உங்கள் நல் ஆசியால் செல்வ செழிப்போடு வாழ்கிறோம். குழந்தை செல்வம் அதற்கு தான் கொடுத்து வைக்கவில்லை. எமக்கு குழந்தை செல்வம் வேண்டும். அவன் எனக்கு பின் அயோத்தியை வழி நடத்த வேண்டும். அதற்கு அருளாசி புரியுங்கள். வரும் அந்த குழந்தையால் சூரிய குலமே தடை கட்டும். இது ஒன்றை தவிர எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. முன்னோர்களின் ஆசி உனக்கு என்றும் கிடைக்கும். மனைவியரோடு மலர் தூவி வணங்க. ராணி கோசலை, சுமித்ரா, கைகேயி, வாருங்கள். ராமாயணம். உதயகிருஷ்ண அசலை வழங்கும் ராமாயணம். சேர்ந்து வழங்குவோர் ராம்ராஜ் காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் குர்தாஸ். அனைவர் முன்னிலையில் உங்கள்